ஸோ இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எல்லாரும் சொல்லுங்க, நான் எழும்புவேன். சொல்லுங்க, நான் எழும்புவேன், நான் பிரகாசிப்பேன். மீண்டும் சொல்லுங்க, நான் எழும்புவேன், நான் பிரகாசிப்பேன். அப்படின்னு பாருங்க, நாம நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். எழும்புவேன், பிரகாசிப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் யோவான் சொல்றாரு, இந்த உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ ஒரு மனிதனை பிரகாசிக்க பண்ணுகிற ஒளி என்பது 2000 வருஷத்துக்கு முன்பாகவே இந்த உலகத்தில் வந்து விட்டது, இல்லைங்களா? யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுக்குள்ளெல்லாம் அந்த ஒளி வந்திருக்கு, அவங்களுக்குள்ளெல்லாம் அந்த ஒளி வந்திருக்கிறது. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருடைய வாழ்க்கையும் பிரகாசிக்க முடியும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கையும் பிரகாசிக்க முடியும், பிரகாசமாக இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கை, என் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். ஆமென், இல்லைங்களா? அப்போ எப்படி இருக்கும்? எதனால சொல்றீங்க அப்படின்னா, எனக்குள்ள இயேசு வந்துட்டாரு, எனக்குள்ள இயேசு ஒளியாக வந்துட்டாரு. அப்போ நான் எழும்புவதற்கும் பிரகாசிப்பதற்கும், இல்லையா, நான் ஏன் காத்திருக்கணும்? எதுக்காக நான் வெயிட் பண்ணணும்? யாருக்கு காத்திருக்கணும்? என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை வெற்றியா இருக்கணும், என் வாழ்க்கை ஜெயமா இருக்கணும். நானும் நிறைய பேர் போல ஒரு வெற்றியான வாழ்க்கை, ஒரு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் வாழ்றதுக்கு ஏன் என்னால முடியாது அப்படிங்கிற கேள்வியாக ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கேள்வியாக அது இருக்க வேண்டும். ஆமென், இல்லைங்களா? எனக்குள்ள இயேசு வந்துட்டார், அவரே ஒளியாக இருக்கிறார், அவர் தான் பிரகாசிக்க பண்ணுகிற, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுகிற, உயர்த்துகிற, மேன்மைப்படுத்துகிற, இல்லையா? மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக இவனா இப்படி இருக்கிறான், ஆமென், இவளா இப்படி இருக்கிறான்னு பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒளியாக இயேசு எனக்குள் வந்து விட்டார். ஆமென். அப்ப இன்னும் ஒரு ஒளி எனக்கு வரணுமா? இல்லை இல்லையா? இயேசுவை விட ஒரு பெரிய ஒளி வந்துடுமா? இயேசுவை விட வேற யாரும் வந்து நம்மளை வாழ்க்கையை மாத்திர முடியுமா? அப்ப அந்த இயேசுவே எனக்குள்ள வந்துட்டாரு. ஆமென். அப்ப இயேசு எனக்குள்ள என்ன செஞ்சிட்டாரு? வந்துட்டாரு, இல்லையா? நீங்க இன்னைக்கு உங்களுக்கு ஜெபம் சொல்லி கொடுத்தது போல, என்னைக்கு இயேசுவே நீரே என் ஆண்டவரா இருன்னு சொன்னீங்களோ அது போதும். அன்னைக்கே அவர் உங்கள் உள்ளத்துல வந்துட்டார். அன்னைக்கே அவர் உங்கள் உள்ளத்துல, அந்த நொடியே அவர் என்ன செஞ்சிட்டாரு? உங்க உள்ளத்துல வந்துட்டாரு. உங்களை ஆளுகை செய்கிற ராஜாவாக அவர் உங்கள் உள்ளத்துல இருக்கிறாரு. ஆமென். உங்கள் ஒளியாக இருக்கிறாரு. அதனால இனியும் ஒரு ஒளி வர வேண்டும், இனியும் எனக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும், இனி யாராவது ஒருத்தர் வந்து என்னை காப்பாற்றணும்னு நீங்க அமர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒளியாகிய இயேசு வந்து விட்டார். ஆமென். அதனால கவனிங்க, இனி யாருக்காகவும் எதற்காகவும் நீங்க என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கை முன்னேறுவதற்கு யாரோ ஒருவர் இனி வர வேண்டும், ஏதோ ஒன்று இனி எனக்கு நடக்கட்டும் என்று காத்திருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இல்லை. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, நீ எழும்பி பிரகாசிக்க ஆரம்பி, நீ எழும்பி பிரகாசிக்க ஆரம்பி, நீ எழும்பி வாழ்க்கைய வெற்றியா நடத்த ஆரம்பி, நீ எழும்ப ஆரம்பி, நீ உயர ஆரம்பி. ஆமென். நீ செயல்பட ஆரம்பி. உனக்கு உதவுகிற, உனக்கு ஒத்தாசையாக இருக்கிற, உன்னை பலப்படுத்துகிற, நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காக்கிற, உனக்கு துணை நிற்கிற, உனக்கு ஞானத்தையும் புத்தியும் கொடுக்கிற, உன் வழிகளிலே உனக்கு உதவுகிற, உன் பாதைகளை செவ்வையாக்குகிற, தன் ஆவியை உனக்கு அளித்து உன்னை பலப்படுத்துகிற ஒளியாகிய இயேசு கிறிஸ்து உனக்குள் வந்து விட்டார். இனியும் நீ யாருக்காக காத்திருக்க வேண்டும்? இனி நீ எதற்காக காத்திருக்க வேண்டும்? நீ வாழ ஆரம்பி, நீ ஓட ஆரம்பி, செயல்பட ஆரம்பி என்று சொல்வதுதான் இந்த வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆமென். அதனால சொல்லுங்க, நான் எழும்ப ஆரம்பிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் எழும்ப ஆரம்பிப்பேன். எனக்குள்ளே ஒளி வந்துட்டு, எனக்குள்ளே
ஒளி வந்துட்டுன்னா சொல்லுங்க, எனக்குள்ள நம்பிக்கை வந்துட்டு. சொல்லுங்க, எனக்குள்ள நம்பிக்கை வந்துட்டு, எனக்குள்ள பலன் வந்துட்டு, எனக்குள்ள தைரியம் வந்து விட்டது, எனக்குள்ள வெளிச்சம் வந்து விட்டது, விசுவாசம் வந்து விட்டது, எதிர்பார்ப்பு வந்து விட்டது. ஆமென். அதனால இனியும் நான் காத்திருக்க போவதில்லை, இனியும் நான் என்ன செய்ய போவதில்லை, சோர்ந்து போக போவதில்லை. என் வாழ்க்கைய இந்த நொடி பொழுதிலிருந்து, சொல்லுங்க, என் வாழ்க்கைய இந்த நொடி பொழுதிலிருந்து நான் வாழ ஆரம்பிக்க போறேன். ஆமென். அப்ப இதுக்கு முன்னாடி வாழலையா? வாழ்றோம். ஆனா இந்த நொடியில இருந்து இயேசுவின் துணையோடு வாழ போகிறேன். ஆமென். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இந்த நொடி பொழுதிலிருந்து என் வாழ்க்கைய இயேசுவின் துணையோடு வாழ போகிறேன். ஆமென். இந்த நம்பிக்கையோடு தான் ஆமென் நாம இருக்கிறோம். இயேசு எனக்கு துணை செய்கிறார், இயேசு எனக்கு பலவீனத்தில் துணை செய்கிறார். ஸோ நான் எழும்பி பிரகாசிப்பேன். நான் எழும்பி என்ன செய்வேன்? பிரகாசிப்பேன். அதனால எனக்குள்ள ஒரு எழுப்புதல் வர்றதற்கும், நான் உற்சாகமா இருப்பதற்கும் அங்கே இங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை, அவரை இவரை தேட வேண்டிய அவசியம் இல்லை, இல்லைங்களா? எங்கேயோ போய் ஒரு செமினாரை அட்டன் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. யாரோ வேற ஒருவர்கிட்ட போய் நான் எதையோ கேட்கணும் இல்லையா, பலப்படுத்தணும், எழுப்புதலுக்கு போகணும், அங்கே போகணும், அந்த கூட்டம் இந்த கூட்டம் அவசியமே இல்லை. எல்லாரை காட்டிலும் பெரியவர், ஆமென், சர்வ வல்லவர், சர்வ ஞானி அந்த இயேசு எனக்குள் ஒளியாக வந்து விட்டார். ஆமென். அவருடைய மகிமை என் மேல் உதித்து விட்டது. ஆகவே நான் எழும்ப முடியும், நான் பிரகாசிக்க முடியும். ஸோ அதுதான் இந்த வார்த்தையாக இருக்கிறது. அதற்கு பாருங்க, சில தடைகள் விசுவாசிகளுக்கு என்ன செய்கிறது? காணப்படுகிறது. அந்த தடைகளை நம்ம அறிந்து கொண்டு அதை அகற்றினோமானால் பாருங்க, நம்ம எழும்ப முடியும், பிரகாசிக்க முடியும். சரிங்களா? தடை அவரிடத்துல இல்லை, தடை யாரிடத்துல இருக்கு? எழும்புவதற்கும் பிரகாசிப்பதற்கும் நல்வாழ்க்கை வாழ்வதற்கும். அது என்னென்ன தடைகள் அப்படிங்கிறத குறிப்பா சுருக்கமா நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏசாயா தன்னுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 52ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய 52ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, எருசலேமை பார்த்து அவர் உற்சாகமூட்டுகிற, அவர்களை எழுப்பி விடுகிற வார்த்தைகளை அவர் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் பாருங்க, வாசிக்கிறேன். எழும்பு எழும்பு சீயோனே அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு? எழும்பு எழும்பு சீயோனே. அதுக்கு பதிலாக உங்க பேரை போட்டுக்குவாங்க. எழும்பு எழும்பு உங்க பேரு இல்லையா? நீங்க சொல்லுங்க, எழும்பு எழும்பு அல்போன்சே அப்படி நீங்க உங்க பேரை நீங்களே சொல்லுங்க. எழும்பு எழும்பு அந்தோனி இல்லையா? உங்க பேரை போட்டுக்கோங்க. எழும்பு எழும்பு டேனியலே, நீ என்ன செய்? எலும்பு. உங்க பேரை போட்டு சொல்லுங்க, நீ எலும்பு, நீ வாழ்க்கையில் என்ன செய்? எலும்பு, மேல வா, நீ எழும்பி நீ செயல்பட ஆரம்பி, வெற்றியாய் வாழ ஆரம்பி. ஐ மீன் வாழ்க்கைய நீ சக்சஸ்ஃபுல்லா நடத்தலாம், நீ எலும்பு அப்படின்னு உங்களை பார்த்தே நீங்க என்ன செய்யுங்க? சொல்லுங்க. இவர் சொல்றாரு, எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அப்புறம் பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீச்சிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. இதுல 3 காரியங்களை முக்கியமா சொல்றாரு. ஒன்னு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தரித்துக்கொள். எல்லாரும் சொல்லுங்க, தரித்துக்கொள் அப்படிங்கிறார். 2வது உதறி விட்டு எழுந்திரு. உதறி விடு. எல்லாரும் சொல்லுங்க, உதறி விடு. 3வது சொல்றாரு, கட்டுகளை அவிழ்த்து விடு. சொல்லுங்க, அவிழ்த்து விடு. அப்போ தரித்துக்கொள், உதறிவிடு, அவிழ்த்து விடு. மீண்டும் சொல்லுங்க, தரித்துக்கொள், உதறிவிடு, அவிழ்த்து விடு. இப்ப சொல்லுங்க, நான் தரித்து கொள்வேன், நான் உதறி விடுவேன், நான் அவிழ்த்து விடுவேன். இதை 3 செஞ்சா பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில
நாம் எழும்பி பிரகாசிக்க எந்த தடையும் இல்லை. அப்போ என்ன அர்த்தம் ஆகுது? முதல்ல என்ன சொல்றார்? தரித்துக்கொள். தரித்துக்கொள்னா எதை தரித்துக்கொள்னா என்னதுன்னா போட்டுக்கோன்னு அர்த்தம். நம்ம சொல்கிறோம் இல்லை, உடுத்திக்கோ உடுத்திக்கோ போட்டுக்கோ. அவர் சொல்றாரு, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். உன் அலங்கார வஸ்திரங்களை என்ன செய்ய? நீ உடுத்திக்கொள் அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்களுக்கு புரியுறதா? உன் அலங்கார வஸ்திரங்களை நீ உடுத்திக்கொள் அப்படின்னு சொல்றாரு. ஆங்கிலத்தில் அதற்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? புட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஒரு உடைய நீ போடுவது போல. முக்கியமாக என்ன உடை அப்படின்னா, அதாவது லாயர்னா கருப்பு உடை இல்லையா, போலீஸ்னா என்னது? காக்கி உடை. அந்தந்த வேலைகளுக்கு அந்தந்த பதவிகளுக்கு தகுந்த உடைய போடும்போது தான் அந்தந்த பதவிக்கான அதிகாரம் வருகிறது, அந்தந்த பதவிக்கான மதிப்பு வருகிறது, அந்தந்த பதவிக்கு செயல்படக்கூடிய அந்த அதிகாரமும் அதில் இருந்து தான் கிடைக்கிறது இல்லையா. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு இடத்துல நடந்த உண்மையான சம்பவம். ஒரு பிரச்சனைன்னு என்ன செஞ்சுருக்கிறாங்க, போலீஸ் காவல் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவர் வீட்டில் இருந்திருக்கிறாரு. பிரச்சனை கொஞ்சம் சீரியஸ் அப்படின்னோடனே அவசரமாக கிளம்பி போயிட்டார். யூனிஃபார்ம் போடலை, என்ன செய்யலை, ஷூவும் போடலை, பைக் எடுத்துகிட்டு போயிட்டார். பிரச்சனையை தீர்க்க போன இடத்துல இவரை போட்டு என்ன செஞ்சிட்டாங்க? நல்லா சாத்திட்டாங்க. யாரோ மூணாவது நபர் உள்ளே வந்து என்ன பேசிகிட்டு இருக்கிறாருன்னு அப்புறம்தான் தெரிஞ்சது அவர் யார், இன்ஸ்பெக்டர் அப்படின்னு. கடைசியில் இந்த விஷயம் ரொம்ப பிரபலமாகி எஸ்பி அவர் என்ன செஞ்சிட்டாரு? சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு போயிட்டாரு. காரணம் என்னன்னா, அந்த உடைய போட்டுட்டு போனாதான் அங்கே என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. அங்கே என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. தூரத்தில் வரும்போதே பைக்கில் வேகமாக வர்றவன் அங்கே காக்கி ட்ரெஸ் தெரிஞ்சு அங்கே என்ன செய்வான்? பம்முவான். பார்த்துருக்கிறீங்களா? அந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன இருக்கு? அந்த பவரை அரசாங்கம் கொடுத்துருக்கு. அதுபோல் உங்களுக்கும் ஒரு ட்ரெஸ்ஸை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் கிதியோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம வாசித்தோமானால் கவனிங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேசரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்தான். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கிதியோன் மேல் பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்தார்? கிதியோன் மேல் இறங்கினார்னு சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு ஆங்கில வேதாகமம் என்ன சொல்லுது அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, என்ன சொல்லுது அப்படின்னா, அவன் பரிசுத்த ஆவியானவரை உடுத்தி கொண்டான். பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்தான்? உடுத்தி கொண்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹி புட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, ஹி வாஸ் கிளாத்டு வித் ஹோலி ஸ்பிரிட். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் அவனை உடுத்தி கொண்டார், அப்புறம் அவனை ஆளுகை செய்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன செய்யப்பட்டிருக்கு? அப்போ ஆண்டவருடைய ஆவியானவர் என்னை ஆளுகை செய்ய வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவருடைய ஆவியானவர் என்னை ஆளுகை செய்ய வேண்டும், என்னை நடத்த வேண்டும். இந்த ஆளுகை செய்யும் போது என்ன நடக்கிறது? இப்போ கிதியோனை குறித்து என்ன வேதம் சொல்லுகிறது அப்படின்னா, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் 11 முதல் 16ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, கிதியோனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவனுடைய சுபாவம். அவனுடைய சுபாவம் அல்லது அவனுடைய குணம் எப்படின்னா, மிகவும் பயந்தவன். மிகவும் பயந்தவன். எதுக்கெல்லாம் பயப்படுகிறான்? ஏன் அவன் பயப்படுகிறான் அப்படின்னா, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, கவனிங்க, அவனுக்கு ஆண்டவருடைய தூதன் தரிசனாகிறார். ஆண்டவருடைய தூதன் தரிசனாகி என்ன செய்கிறார்? அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு அப்படின்னோடனே கிதியோன் சுற்றி சுற்றி பார்த்துருப்பான், யாரை பார்த்து பராக்கிரமசாலின்னு சொல்கிறாரு அப்படின்னு. அவனை பார்த்து தான் சொல்கிறார். அவனை பார்த்து என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு. சொல்லும்போது அவனுக்கே சந்தேகம். ஏன் சந்தேகம் அப்படின்னா, அவன் சொல்கிறான், எங்கள் குடும்பம் எளிய குடும்பம், எங்கள் குடும்பத்தில் நான்
எளிமையானவன் அப்படின்னு சொல்கிறான் இல்லைங்களா? அப்போ என்ன அப்படின்னா கவனிங்க, அது மாத்திரமல்ல, அவனுக்கு பயந்த சுபாவம் உண்டு. அவன் யாரு? பயப்படுகிறவன். ஆனால் அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு பராக்கிரமசாலியே. அவனை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலி. காரணம் என்ன? அவர் சொல்றாரு, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். யார் இருக்கிறார்? உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். அப்படின்னா நீ இப்ப யாரு தான்? பராக்கிரமசாலி தான் இல்லையா? அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். அப்ப கர்த்தர் கிதியோனுக்கு சொல்றாரு, நீ போய் ஒரு பெரிய காரியத்தை, ஒரு யுத்தத்தை பண்ணுன்னு சொல்லும்போது அவன் சொல்றான், என்னால முடியாது, நான் சின்னவன், எனக்கு பலன் இல்லை, அது இல்லை அப்படின்னு குறைகளையே சொல்லிட்டு இருக்கிறான். என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? குறைகளே சொல்லிட்டு இருக்கிறான். சிலரை பார்த்துருக்கீங்களா? குறைகளே சொல்லிட்டு இருப்பாங்க. என்னால முடியாது, எனக்கு யார் உதவி செய்ய இருக்கிறா, உடம்புல பலன் இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லை, சொந்தக்காரங்க இல்லை, எனக்கு திறமை இல்லை, பணம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அவ்வளோதான், காலம் ஆயிடுச்சு, வயசு முடிஞ்சிடுச்சு. இல்லை, அவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, உன்னை அனுப்புகிறவர். அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா கவனிங்க, அதைத்தான் நியாயாதிபதிகள் 6:34 சொல்லிச்சு, பரிசுத்த ஆவியானவர் அவனை உடுத்தி கொண்டார், அவன் மேல் இறங்கினார். ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்குவாரானால் நீங்களும் யாரா மாறலாம்? பராக்கிரமசாலியாக மாறலாம். முடியாத காரியங்களை ஆமென் தேவனுடைய துணை கொண்டு நீங்கள் செய்ய முடியும். ஆமென். நம்முடைய தனிப்பட்ட விதத்துல, அதாவது தேவன் இல்லாமல், தேவ துணை இல்லாமல் நாம் சொல்லுவோமானால் நாம பயந்தவர்கள் தான், பலவீனர்கள் தான், ஒன்றும் இல்லாதவர்கள். ஆனால் நம்ம தேவன் இல்லாமல் இல்லை, நம்ம கூட தேவன் இருக்கிறார். நம்ம கூட யார் இருக்கிறார்? அதுதான் சொல்றாரு, உன் ஒளி வந்து விட்டது, உன் ஒளி வந்து விட்டது, உனக்குள்ளே இயேசு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், அவரை அணிந்து கொள், அவர் பலத்தோடு உன் வாழ்க்கையை ஆரம்பி. இல்லையா? என்னால முடியலைங்க அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த வயசுக்கு அப்புறம் முடியாதுங்க, இல்லைங்க என்னால, ஒருத்தர் அப்படிதான் சொல்லிட்டே இருந்தாரு, 60 வயசு ஆச்சுங்க, 60 வயசு ஆயிடுச்சுங்க, 30 வயசுல இருந்தே பீடி குடிக்கிறேன், என்னால விட முடியல. இப்ப சொல்றாரு, இப்ப எனக்கு வயசு 68 வயசு ஆகுது, 60 வயசுல இருந்து பீடி நிப்பாட்டதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். ஆண்டவர் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்ப 8 வருஷம் ஆச்சு, நான் அதை குடிக்கிறது இல்லை, எந்த தப்புக்கும் போறது இல்லை, தீமை செய்யறது இல்லை, என் வாழ்க்கை மாறி இருக்கு, என் வாழ்க்கை என்ன செஞ்சிருக்கு? மாறி இருக்குது அப்படின்னு நேற்று பார்க்கும்போது அவர் பேசி கொண்டு இருந்தார் இல்லையா? அது மாத்திரமில்லை, என் வாழ்க்கை நிறைய மாறி இருக்கு அப்படிங்கிறார். நானா இப்படி இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கே எப்படி இருக்கு? ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிறாரு. அப்போ நல்ல கவனிங்க, முடியாது என்று சொல்லி கொண்டு நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முடியாததை முடிப்பதற்கு, செய்ய முடியாததை செய்வதற்கு, உதவுவதற்குத்தான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு முடியாததை நீங்கள் செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவர் துணை இருப்பாரே ஆனால் நீங்கள் பலவீனர்கள் அல்ல, நீங்கள் பராக்கிரமசாலிகள். உங்கள் வாழ்க்கை மாற முடியும். ஆமென். உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாற முடியும். ஆமென். பலவீனங்கள் மாற முடியும், சோர்வுகள் அகல முடியும். செய்ய முடியாதவர்களை உங்களால் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அதனால் அவர் என்ன சொல்றாரு? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. உனக்கு இருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்குள்ள பலன் இல்லை, ஆனா உனக்குள்ள ஒளி வந்திருக்கிறது, உனக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்துட்டார். நீ இப்போ உனக்கு இருக்கிற பலத்தோடு எழுந்து காரியத்தை செய்ய ஆரம்பி. அவர் உனக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அவர் உனக்கு உதவி செய்ய எப்படி இருக்கிறார்? ஆயத்தமாக உன்னோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, ஆகவே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறபடியினால் நான் பலவீனன் இல்லை, நான் பலவான். ஆமென். சரிங்களா? அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு நீங்கள் செய்ய முடியாததை செய்ய முடியும்,
காரியங்களை செய்ய ஆரம்பியுங்கள். ஆமென். வெற்றியாய் வாழ என்ன செய்யுங்க? ஆரம்பிங்கள் என்று வேதம் சொல்ல. அதான் முதல் காரியம். ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, உதறி விட்டு எழுந்துரு, தூசியை உதறி விட்டு என்ன செய்ய? எழுந்துரு அப்படிங்கிறாரு. அதை எதை குறித்து சொல்றாரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் என்ற தேவ மனிதன் இருந்தார் இல்லையா? அவர் தேவனோடு பேசும்போது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, தூசியும் சாம்பலுமா இருக்கிற நான் என்ன செய்கிறேன்? தூளும் சாம்பலுமா இருக்கிறேன்னு சொல்றார். தூளும் சாம்பலுமா இருக்கிற நான் ஆண்டவரோடு பேச துணிந்தேன் அப்படிங்கிறார் இல்லைங்களா? அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ஒரு தூசி, நான் ஒரு சாம்பல் அப்படிங்கிறது தான் அவர் சொல்றார். அது என்ன அர்த்தத்தில் சொல்றாரு அப்படின்னா, சொல்லுவாங்களே, இப்போ அடக்காராதனையில் கூட பயன்படுத்துவாங்க இந்த வார்த்தை, மண்ணுக்கு மண்ணா, புழுதிக்கு புழுதியா, சாம்பலுக்கு சாம்பலா ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் வெறும் மண்ணியா, நான் வெறும் மண்ணு, நான் யாரு? சாக போகிற மனுஷன் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது என்ன பழக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல கவனிங்க, தூசியை உதறி விட்டு எழுந்துருன்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, இந்த உதறி விடு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, டிட்டாச் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த வேர்ல்டு அப்படின்னா, மண்ணோடு, உலகத்தோடு உனக்கு இருக்கிற அந்த ஒட்டி கொண்டு இருக்கிறத நீ என்ன செய்ய, அதிலிருந்து வெளியே வந்துரு அப்படிங்கிறார். குறிப்பாக எதை பற்றி சொல்கிறார் அப்படின்னா, உலக எண்ணங்கள். என்னது? உலக எண்ணங்கள். உலக எண்ணம்னா என்னது அப்படின்னா, ரோமர் 12:2 சொல்றார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிவதினால் உங்கள் மனம் புதிதாவதினால் மறுரூபம் ஆவுங்கள். ஆமேன். அப்ப மனதில் இருக்கிற வேண்டாத எண்ணங்கள், நான் ஒன்றும் இல்லை, நான் தூசி, நான் குப்பை, என்னால் முடியாது அப்படின்னு நம்மளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இனி கிடையாது. ஏனென்றால் உன் ஒளி வந்தது, ஏனென்றால் உனக்குள்ளே இயேசு வந்து விட்டார். ஆமென். இனியும் நீ என்ன சொல்லி கொண்டு இருக்காத, நான் தூசி, நான் குப்பை அப்படிங்கிறத என்ன செய்யாத, சொல்லாத. இப்போ நீ என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவுக்குள் நீ யார்? ஒளி உனக்குள் வந்ததால் நீ யாரு? இயேசு கிறிஸ்து உனக்குள் வந்ததால் நீ யாரு? வேதம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டதினால் பிதாவுக்கு புத்திரனாக இருக்கிறோம். ஆமென். இப்ப நான் யாரா இருக்கிறேன்? தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளையாக இருப்பதனால் அவருக்கு கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளியா, தேவனுக்கு சுதந்திரவாளியாக, கிறிஸ்துவுக்கு யாரா இருக்கிறேன்? உடன் சுதந்திரவாளியாக இருக்கிறேன். அப்புறம் நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி, புதிதாக்கப்பட்ட புதிய மனிதன். கிறிஸ்துவுக்குள் நான் யார்? பரிசுத்தவான். கிறிஸ்துவுக்குள் நான் யார்? நீதிமான். கிறிஸ்துவுக்குள் நான் யார்? பலவான். இல்லைங்களா? கிறிஸ்துவுக்குள் நான் யார்? பூரணமாக்கப்பட்டவன். இப்படி நம்ம இப்போ கிறிஸ்துவுக்குள்ள யார் என்பதை நாம என்ன செய்யணும்? சொல்லிட்டே இருக்கணும். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் என்ன செய்தன? ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ அதை உதறி விடு அப்படிங்கிறார். நான் தூசி, நான் குப்பை, நான் ஒன்றும் இல்லை இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்ய? உதறி விடு. இப்போ நீ கிறிஸ்துவுக்குள்ள யார் என்பதை நீ என்ன செய்ய ஆரம்பி? பார்க்க ஆரம்பி, அதை பேச ஆரம்பி, அதை சிந்திக்க ஆரம்பி. இப்பொழுது நான் கிறிஸ்துவுக்குள், நான் தேவனுடைய பிள்ளையாக, தேவ நீதியை பெற்றவனாக, தேவ கிருபையை பெற்றவனாக, பரிபூர்ணமாக்கப்பட்டவனாக, பரிசுத்தமாக்கப்பட்டவனாக, தேவ பலத்தை பெற்று கொண்டவனாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கொள். மற்ற எண்ணங்களை நீ உதறிவிடு. மற்ற எண்ணங்களை நீ என்ன செய்து விடு? உதறிவிடு. உதறிவிடு. நான் கிறிஸ்துவுக்குள், எல்லாரும் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதையே சிந்திப்பேன், மற்ற உலக எண்ணங்களை நான் உதறி விடுவேன். ஆமீன். ஸோ 3வது என்ன சொல்றாருன்னா, அவிழ்த்து விடு. என்ன சொல்றாரு? எப்படி சொல்றாரு? ஏசாயா 52:2 என்ன சொல்றாருன்னா, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை நீ என்ன செய்து விடு?
அவிழ்த்து விடு அப்படிங்கிறார். சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே. இது என்னத்தை குறிக்கிறது அப்படின்னா நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அதாவது அந்த காலத்தில் சிறை பிடிச்சிட்டு போவாங்க. அந்த ராஜாக்கள்லாம் சண்டை போட்டு மக்களை அடிமையாக கொண்டு போகும்போது கழுத்தில் சங்கிலியை கட்டி என்ன செய்வாங்களாம், கொண்டு போவாங்களாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சிறைப்பட்டு போனது உண்மைதான், ஆனால் உன்னை இப்போ என்ன செஞ்சிட்டேன், விடுதலை ஆக்கிட்டேன் அப்படிங்கிறார். உன் கழுத்தில் இருக்கிற சங்கிலி கட்டெல்லாம் நான் என்ன செஞ்சிட்டேன், அவிழ்த்துட்டேன். கழுத்தில் இப்போ உனக்கு கட்டு இல்லை, கட்டு உன் மண்டையில் இருக்கு. கழுத்து எங்கே இருக்கு, கழுத்து இல்லை, கட்டு எங்கே இருக்கு. உண்மையிலே ஏதாவது ஒரு நாயோ ஒரு மாடையோ ஒரு வருஷமாக ஒரு இடத்துல கட்டி போட்டிருந்தா, 10 மீட்ரு நீளம் உள்ள கயிறை கட்டி போட்டிருந்தா, அது ஒரு வருஷம் கழித்து அவுத்து விட்டு அந்த 10 மீட்டருக்கு அப்புறம் என்ன செய்யாதான், போகாதான். கவனிச்சிருக்கீங்களா? கட்டு அவுந்துட்டு, ஆனால் இப்போ கட்டு எங்கே இருக்கு, தலையில் இருக்கு, மண்டையில் இருக்கு. ஆண்டவர் கட்டை அவுத்துட்டாரு. ஆண்டவர் கட்டை என்ன செஞ்சிட்டாரு, அவுத்துட்டாரு. உங்க வாழ்க்கையை மாத்திட்டாரு. உங்களுக்குள்ளே பலனை தந்துட்டாரு. உங்களை இனி யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்க மேல இனி பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. நீங்க இனி பழைய ஆள் இல்லை. நீங்க இப்போ யாரு, கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட கன்றுக்குட்டின்னு பைபிள் சொல்லுது இல்லைங்களா? கட்டுகள், அதான் அர்த்தம். கட்டோட போட்டிருக்கிற அந்த கன்றுக்குட்டி பாருங்க, எவ்வளவு தூரம் கட்டி இருக்கோ அவ்வளவு தூரம் தான் போக முடியும். ஆனால் கட்டு அவிழ்க்கப்பட்டுச்சுன்னா அது துள்ளி குதிச்சு ஓடும். பார்த்துருக்கீங்களா? அதைத்தான் சொல்றாரு. இப்போ கழுத்தில் இருக்கிற கட்டெல்லாம் நான் என்றைக்கோ அவுத்துட்டேன். ஆனால் உன் மனசுல இன்னும் என்ன இருக்கு, உன் மண்டையில என்ன இருக்கு, இன்னும் என்ன இருக்கு, உனக்கு கட்டு இருந்து கொண்டே இருக்கு. அதை நீ அவிழ்த்து விட்டுரு. அதை நீ என்ன செஞ்சிரு, அவிழ்த்து விட்டுரு அப்படிங்கிறாரு. பைபிளில் 2 மனிதர்களை நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, மண்டையில் இருக்க கட்டை அவிழ்த்து விடுனா என்னன்னா, மண்டையில் தான் என்ன செய்யுது, ஒரு காரியம் நடக்குது, முக்கியமான காரியம் என்னன்னா தியானம். என்னது தியானம் இல்லையா? தியானம்னா என்னது, எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்குது, எதையோ ஒன்று என்ன செஞ்சுட்டே இருக்கிறது, நினச்சிட்டு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைங்களா? இப்போ வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடந்துகிட்டே வரும் நமக்கு. அதை நம்ம அப்பப்போ நினச்சிக்கிட்டே வருவோம், அப்பப்போ அதை நினச்சிட்டே வருவோம். சில விஷயங்களை நினைக்க நினைக்க வாழ்க்கையில் என்ன வரும்னா, பயம் வரும், கவலை வரும். சில விஷயங்களை நினைக்க நினைக்க வாழ்க்கையில் சிலர் மேலே கோபம் வரும். ஆனால் வேற சில விஷயங்களை நினைக்க நினைக்க வாழ்க்கையில் என்ன வரும்னா, நம்பிக்கை வரும், சந்தோஷம் வரும். பார்த்துருக்கீங்களா? இல்லைங்களா? அப்போ அதுக்கு பேர் தான் தியானம். அதுக்கு பேர் தான் என்னது, தியானம். இப்போ நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் கட்டை அவிழ்த்துட்டேன், உன் கட்டை என்ன செஞ்சிட்டேன், அவிழ்த்துட்டேன் அப்படிங்கிறார். ஆனா நீ உன் தலையில இருக்கிற, உன் மண்டையில இருக்கிற கட்டை நீ என்ன செஞ்சிரு, அவிழ்த்துரு அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, சொல்றாரு. அது என்னன்னா, நம்ம மண்டையில தான் அந்த தியானங்கிற ஒரு காரியம், மூளையில அல்லது மனசுல இதெல்லாம் நடக்குதுன்னு வைத்துக்கோங்களேன். எங்க நடக்குது, மண்டையில தான் இந்த தியானம் நடக்குது. அப்போ எலியா என்கிற ஒரு மனுஷன் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறான். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 1 ராஜாக்கள் 17, 18 தொடர்ந்து 19 வரைக்கும் இந்த எலியா மிகப்பெரிய மனுஷனா இருந்தான். இருந்து மிகப்பெரிய காரியத்தை ஆண்டவருக்காக செய்துட்டான். எதிரிகளை, பாகால் தீர்க்கதரிசிகளை பல பேரை என்ன செஞ்சிட்டான், அழித்து விட்டான். இசபேலுங்கிற ஒரு ராணி என்ன செய்தான்னா, இவன் இதெல்லாம் செஞ்ச பிறகு எலியாவை பார்த்து, அதாவது எலியா என்ன செஞ்சான் அப்படின்னா, வானத்தை அடைச்சி 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யாமல் பண்ணிட்டான். அடுத்து அவன் வானத்தை திறந்து மழையை பெய்ய பண்ணினான். ஜனங்களெல்லாம் கர்த்தரே தெய்வம்னு சொல்ல வச்சான். அப்புறம் பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் என்ன செஞ்சான், அழித்து விட்டான். இப்படிப்பட்ட பெரிய காரியங்களெல்லாம் செஞ்சவனை ஒரு பெண்ணு மிரட்டுறா. என்ன மிரட்டுறா, நாளைக்கு உனக்கும் இதே தான் நடக்கும் அப்படிங்கிறா. இந்த வார்த்தையை கேட்டு என்ன செய்யறான், பயந்து ஓடுறான். அந்த சம்பவம் தான் 1 ராஜாக்கள் 19 1 சொல்லப்பட்டிருக்கு. நீங்க 4ஆம் வசனம் 5ஆம் வசனம்லாம் வாசிச்சீங்கன்னா, அவன் ஓடி போய் ஒரு சூறை செடியின் கீழே என்ன செஞ்சிட்டான், படுத்து கொண்டான். அவனை ஒரு தேவ தூதன் எழுப்பி என்ன செய்யறான், அவனை பலப்படுத்தும் போது அவன் சொல்லுகிற வார்த்தைகள்லாம் கேட்டீங்கன்னா, போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளு, நான் சாக போறேன், என் பிதாக்களை பார்க்கல நான் யாரு இல்லை, நல்லவன் இல்லை, நான் ஏன் வாழணும் அப்படிங்கிறான். ஆண்டவர் தூதனை அனுப்பி அவனை பலப்படுத்தினார். அவனுக்கு அப்பமும் தண்ணீரையும் கொடுத்தார்.
2வது தடவையும் தூங்கிட்டா மறுபடியும் எழுப்பி என்ன செய்கிறார்? ஆண்டவர் பலப்படுத்துகிறார். ஆண்டவர் கொடுத்த அப்பத்தையும் தண்ணீரையும் குடித்து விட்டு அந்த பலத்தினால் அவன் 40 நாள் நடந்து போனானாம். கவனிக்கிறீங்களா? எத்தனை இருக்கு? அவன் எத்தனை நாள் நடந்து போனானா? ஆனா 40 நாள் எங்க போனானா? எதிர் திசையில போனான் இல்லையா? அவன் இருக்க வேண்டிய இடம் சமாரியா, ஆனா போனது யூதேயா. யோனாவை போல போக வேண்டிய இடம் நினிவே, ஆனா அவன் போனது எங்க? தர்சீசுக்கு. அது மாதிரி எலியாவும் போறான். அங்க போய் மறுபடியும் ஆண்டவர் கூப்பிட்டு கேட்கிறார், எலியாவே இங்கே உனக்கு என்ன வேலை? எலியாவே இங்கே உனக்கு என்ன? மறுபடியும் சொல்றேன், ஆண்டவரே உங்களுடைய தீர்க்கதரிசிகளெல்லாம் கொண்டு போட்டாங்க, நான் ஒருத்தர் தான் மிஞ்சி இருக்கேன், என்னையும் என்ன செய்யறாங்க? கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு சொல்றான். கவனிக்கிறீங்களா? அப்போ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வேலையை செஞ்ச ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு சோர்வு வந்துடுது. பார்த்தீங்களா? ஒரு சோர்வு வந்துடுது. காரணம் என்னன்னா, நல்ல கவனிங்க, எசபேல் நமக்கு இப்படி செஞ்சிருவாளோ அப்படிங்கிறத எசபேல தியானிக்க ஆரம்பிச்சிட்டான். கவனிக்கிறீங்களா? அதே மாதிரியாக ஒரு சம்பவம் எங்க நடக்குது அப்படின்னா, 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் தாவீதுக்கு நடக்குது. தாவீது என்ன சொல்றான் அப்படின்னா, நல்ல கவனிங்க, அதை வாசிச்சு நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்திலிருந்து 37 வரைக்கும் தாவீது, இதனுடைய பின்னணி என்னன்னா, தாவீது யுத்த களத்துக்கு வர்றான், அவனுடைய சகோதரர்களை பார்க்க வர்றான். பார்க்க வர்ற இடத்துல கோலியாத்துங்கிற ஒரு பெரிய அரக்கன் இருந்து தேவனுடைய ஜனங்களை நிந்தித்து பேசிட்டே இருக்கிறான். நீங்க யாராவது தைரியம் இருந்தா ஒருவர் என் கூட வந்து என்ன செய்யுங்க? யுத்தம் பண்ணுங்க. தைரியம் இருக்கா? வாங்க. நீங்க அனுப்புற ஆள் ஜெயிச்சா நாங்கெல்லாம் உங்களுக்கு அடிமை, நான் ஜெயிச்சா நீங்கெல்லாம் எனக்கு அடிமை. யார் உங்களை தப்புவிக்க பார்க்குறேன் அப்படிங்கிறான். அப்பதான் தாவீது என்ன சொல்றான் அப்படின்னா, நான் போய் அவங்க கூட என்ன செய்ய போறேன்? சண்டை போட போறேங்க. ஆனா தாவீது சின்ன பையனா இருக்கான், அவனுக்கு சண்டை போட யுத்த பழக்கம் கிடையாது. ஆடுதான் மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவன் யுத்தத்துக்கு வரல, எதற்கு தான் வந்திருக்கிறான்? சகோதரர்களை பார்த்துட்டு போக தான் வந்திருக்கிறான். ஆனா அவன் ஒரு காரியத்தை என்ன சொல்றான் அப்படின்னா, நல்லா கவனிங்க, என்ன சொல்றான் அப்படின்னா, நல்லா கவனிங்க, 34ஆம் வசனத்துல பாருங்க, வாசிக்கிறேன். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் அடியனாகிய நான் கொண்டேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றான் பாருங்க, அதான் முக்கியம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். ஆமென். அப்ப தாவீது என்ன சொல்றான் அப்படின்னா, என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்னா, என்ன தியானித்திருக்கிறான்னா, இதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்னை எப்படியெல்லாம் தப்புவித்தார், எதற்கெல்லாம் தப்புவித்தார், எப்படியெல்லாம் நடத்தினார், எப்படியெல்லாம் உதவினார் என்பதை தியானித்தபடினால இப்ப சொல்றான், இதுவரைக்கு உதவினவர் இனிமேலும் உதவுவார், இதுவரைக்கு நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். எனக்கு கடந்த வருஷம் அற்புதம் செய்தவர் இந்த வருஷமும் செய்வார். நான் ஒரு ஆபத்தில் இருக்கும்போது என்னை தப்புவித்தவர் இப்பொழுதும் தப்புவித்தார். ஆமென். இப்பொழுதும் என்னை என்ன செய்வார்? தப்புவிப்பார். நான் ஒரு பலவீனமா இருக்கையில் என்னை சுகப்படுத்தின கர்த்தர் இப்பொழுதும் என்னை சுகப்படுத்துவார். நான் ஒரு தேவையில இருக்கும்போது எனக்கு தேவைகளை சந்தித்த கர்த்தர், அந்நாளிலே சந்தித்த கர்த்தர் இப்பொழுதும் சந்திப்பார். ஆகவே அவனுடைய தியானம் எல்லாம் என்ன? கர்த்தர் செய்ததை தியானித்தான், கர்த்தருடைய அற்புதத்தை தியானித்தான், கர்த்தர் தந்த வெற்றியை தியானித்தான், கர்த்தர் தந்த சுகத்தை தியானித்தான், கர்த்தர் தந்த நன்மைகளை தியானித்தான். அதையெல்லாம் தியானிக்க அவனுக்கு இப்ப என்ன வந்துட்டு? தைரியம் வந்துட்டு. ஆமென். அதுக்கெல்லாம் உதவுன கர்த்தர் இதுக்கும் உதவுவார். அப்பெல்லாம் அற்புதம் செய்தவர் இப்பவும் அற்புதம் செய்வார். சின்ன சின்ன பிரச்சனை, பெரிய பெரிய பிரச்சனை எல்லாவற்றையும் நான் பார்த்துட்டேங்க வாழ்க்கையில. எனக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். எனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்?
உதவி செஞ்சார், இப்பவும் செய்வார். அப்போ ஆண்டவர் செய்த நன்மைகளை, தியானங்களை, அவர் நடத்தி வந்த பாதைகளை என்ன செய்ய வேண்டும்? தியானிக்க வேண்டும். அதை மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றார் உபாகமத்தில். ஆண்டவர் உங்களை நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் நினைங்க அப்படிங்கிறார். அதெல்லாம் என்ன செய்யுங்க? மறந்துடாதீங்க அப்படிங்கிறார். ஏன் மறக்கக்கூடாது? அதை தியானிக்க தியானிக்க வாழ்க்கையில் நம்பிக்கை பெருகும். அதை தியானிக்க தியானிக்க வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? உற்சாகம் உண்டும். ஆனால் எலியா பாருங்க, எதிரியை தியானிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் சொன்ன வார்த்தையை தியானிக்க ஆரம்பிச்சதுனால பெரிய பெரிய காரியங்களை செஞ்சவன் கூட என்ன வந்துடுது? சோர்வு வந்துடுது. அதனால் இன்றைக்கு நம்ம எதை தியானிக்கணும் அப்படின்னா, கர்த்தரையும் அவர் வார்த்தைகளையும் அவர் கடந்த காலத்தில் நமக்கு செய்த அற்புதங்களையும் நாம் தியானிக்க பழகும்போது பாருங்க, சொல்லுவோம் தாவீதை போல, சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்தார், இந்த பெலிஸ்தனின் கைக்கு என்ன தப்புவிப்பார்? ஆமீன். இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். எல்லாரும் சொல்லுங்க, இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். இதுவரைக்கும் பாதுகாத்தவர் இனிமேலும் பாதுகாப்பார். கடந்த காலத்தில் அற்புதம் செய்தவர் இப்பொழுதும் அற்புதம் செய்வார். நான் குறைபட்டிருந்த போது என் தேவைகளை சந்தித்தவர் இனியும் என் தேவைகளை சந்திப்பார். என்னை நடத்தினவர் என் பிள்ளைகளை நடத்துவார். இதுவரைக்கும் வெற்றி தந்தவர் இனிமேலும் வெற்றி தருவார் என்று அவர் தந்த வெற்றியையும் அவர் நடத்திய பாதைகளையும் அற்புதங்களையும் தியானிக்க 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 பாருங்க, நம்பிக்கை பெருகும். அதான் சொல்றாரு, உன் கழுத்தில் உள்ள கட்டை நான் எடுத்துட்டேன், இப்போ நீ உன் தலையில் இருக்கிற கட்டை அவிழ்த்துரு, வேண்டாததை சிந்திக்கதை விட்டுரு, நெகட்டிவாக எதிர்மறையானதை சிந்திக்கதை விட்டுரு, தோல்வியை சிந்திக்கதை விட்டுடு, கர்த்தர் தந்த வெற்றியை தியானிக்க ஆரம்பி, வெற்றி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆமீன். அப்போ 3 காரியங்களை நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம எழும்புவதற்கு தடையாக இருக்கிற 3 காரியங்கள் இல்லைங்களா? முதல்ல சொல்கிறாரு, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். ஆமேன். பரிசுத்த ஆவியானவரை நீ உடையாக தரித்துக்கொள். 2வது, தூசியை உதறிவிடு. தூசி என்ன செய்? உதறிவிடு. நீ பழைய வாழ்க்கையில் யாரை வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ நீ கிறிஸ்துவுக்குள்ள யாருங்கிறத நீ என்ன செய்ய ஆரம்பி? சிந்திச்சு அதை பேச ஆரம்பி. 3வது, கட்டுகளை அவிழ்த்து விடு. இல்லையா? உன் தலையில் இருக்கிற தேவையில்லாத தியானத்தை எல்லாம், எதிரியை தியானிப்பதெல்லாம், எதிர்மறையான எண்ணங்களை தியானிப்பதெல்லாம், யாரோ ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை, எசபேல் சொன்ன அந்த வார்த்தையை அவன் சிந்திச்சு சிந்திச்சு தானே பயந்து போனான். டிவியில் நீங்கள் பல விஷயத்தை கேட்கலாம், யாரோ ஒருத்தங்க சொல்லியிருக்கலாம், அதையே சிந்திக்காதீங்க. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் உனக்கு சுகத்தை வர பண்ணுவேன். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் உனக்கு துணை நிற்பேன். அந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பிங்க, வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும். நாம் எழும்புவோம், நிச்சயம் பிரகாசிப்போம், கர்த்தர் நம்மை நடத்துவோம்.